ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். குமரி வெற்றியில் பிறந்தவன் நானடி. குமரி என்றால் அறுவை தருவை மங்கை. மங்கை மங்கை பருவம் தான். நீ அகரா குமரி என்றால் மங்கை பருவம். அதாவது 1 to 10 வயசுக்கு 7, 6 நீ எதை கணக்கு அதுதான் குமரி பருவம். குமரி பருவம். குமரி வயிற்றில் பிறந்தவன் நானடி. அறுவை தருவி மங்கை. மங்கை மங்கை பருவம் தான் குமரி பருவம். குமரி பருவம். ஒரு பெண்ணாகப்பட்டவ குமரி பருவத்தை விடுத்து மடந்தை பருவம் அடைந்து ஒரு ஆடவனை திருமணத்தை செய்து இருவரும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கி ஒரு பெண்களுக்கு உண்டு. 10 வயசுல உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தா தெரிய வைக்கிறப்போ மகாராஜா உங்க அம்மா வயசுல வராம எப்படி உனக்கு பிள்ளை பெத்தா தெளிவா சொல்லு மகாராஜா. மாயமாலை சொல்லை நான் சொல்கிற போது விளக்கம் தெரியவில்லையே. தெரியல மகாராஜா. எந்த மாயத்தை புரியவில்லையே. ஐயோ அந்த கண்ணை வயாத்தில் இந்த கண்ணை ரத்திரத்தே ஒழுங்கா தெளிவா சொல்ல சொல்லு. கண்ணி என்றால் என்ன? குமரி எப்படி கண்ணி வயசுல போடுறீங்க? சொல்லு மகாராஜா. மறைக்க முடியாது. சற்றும் முடியாதுங்க. மறைக்க முடியாது. முடியாது முடியாது. சின்னதோர் வயதனிலே சீருள்ள குந்தாதேவியே. சின்னதோர் வயதனிலே சீருள்ள குந்தாதேவி. என் மனதிற்கு நான் மறைக்க முடியவில்லையே தாயை, என்ன செய்வேன்? விடாமல் என்னை கேட்கிறாள் துடந்து துடந்து. சின்னதோர் வயதனிலே சீருள்ள குந்தாதேவி. சின்னதோர் வயதனிலே சீருள்ள குந்தாதேவி. ஊர்வாசர் மந்திரத்தால் அந்த சூரியன் தனக்கு பெற்றால். ஊர்வாசர் மந்திரத்தால் சூரியனை தனக்கு பெற்றால். அம்மா குந்தி நான் எப்படி பிறந்தேன்? அம்மா பொன்னுருவி, இவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்தேன் இந்த மாணிக்கமான சொல்லி இன்றிடத்தில் நான் விவரமாக சொல்ல போகிறேன். ஆனால் என்னுடைய மனைவி, கண்ணனுடைய மனைவி பொன்னுருவி என்ற இந்த உலகமே அறிந்த விஷயம். ஆனால் சமர் என்று சொல்லக்கூடிய போர் முனைக்கு போகிறேன். தாயார் என்று சொல்லக்கூடிய உடன் தம்பி கண்டிப்பாக அவர் கையால் மரணம் உண்டு. ஆனா இதுவரை யாருக்கு சொல்லக்கூடாது. உண்மையை விளக்கமாக தெளிவாக சொல்கிறேன் கேள். சொல்லு மகாராஜா. ஐவரை பெற்றெடுத்தாள் என் தாய் குந்தி. அந்த குந்தியம்மனுக்கும் நல்லது கெட்டது அறியாமல் கிழக்கு திசையிலே உதயகின்றானே சூரியன், அந்த சூரிய பகவானுக்கும் நான் பிள்ளையாக பிறந்தவன். அதான் எப்படி பிறந்தேன்? எப்படி நான் பிறந்தேன்? என் விளக்கங்கள் என்ன?
வைத்திருக்க கூடாதா? குரு மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் தெய்வ உலகத்திலே இருந்து இந்த பூலோகத்துக்கு தவம் செய்ய வந்தார். அப்படி தவம் செய்ய வருகின்ற போது இந்த நாட்டிலே சுற்றி பார்க்கின்ற போது சூரசேனன் மன்னனுடைய நாடு நலம் பெறும் நாடாக இருந்தது. நீர்வளம், நிலவளம், குடிவளங்கள் நலமாக இருந்தது. இதுதான் நமக்கு தக்கபடியான இடம். இந்த இடத்தில் நம்ம தவம் செய்ய வேண்டும் என்று தூர்வாச மகாமுனிவர் சூரசேனனை அழைக்கிறாய். சூரசேனா நாட்டில் தவம் செய்ய வேண்டும். எனக்கு தேவைப்பட்டது உபசரணை செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். தூர்வாசன் சொல்லிவிட்டார் சூரசேன மன்னனுக்கு. ஆசிரமங்கள் செய்தால் தேவைப்பட்ட பொருள்களை கொண்டு வந்து வைத்தால் பணிவிட வேலை செய்வதற்கு எங்கெங்கோ சென்றழைக்கின்றார். யாரும் வரல. காரணம் தூர்வாசனத்திலே பணிவிட வேலை செய்தவரும் சாபம், பணிவிட வேலை செய்யாமல் இருந்தவருக்கும் சாபம், நல்லதை சொல்லியவருக்கும் சாபம், நல்லதை சொல்லாத நன்மை செய்தவருக்கும் சாபம். அவரிடத்தில் நாங்கள் யாரும் வர முடியாது. சூரசேன மன்னன் மனவேதனையாக படித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் அவன் மகளாகிய குந்தி, என் தாய் சின்ன பொண்ணு, குழந்தை பருவம், சின்ன பெண். அப்பா பள்ளியிலே சென்று பாடங்கள் படித்து விட்டு அரண்மனை வந்து பார்க்கிற போது தந்தை முகம் சோர்ந்திருக்கின்றார். என்னப்பா உனக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அம்மா தூர்வாசன் வந்தால் உன் ஆற்றிலே தவம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். தேவைப்பட்ட பொருளை கேட்டார். உபசரணை செய்து கொடுத்தார். பணிவிட வேலை செய்ததற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டார். யாரை கொடுப்பது, யாரை அமைப்பது, யாரு வரலையே, நான் திரும்பி போனால் சாபம் கிடைக்குமே, என்ன செய்வேன் என்று கேட்கிறார். அப்போது என் தாய் சொல்கிறார், குந்தி அப்ப பயப்படாதே, தூர்வாசனத்திலே நான் பணிவிட வேலை செய்கின்றேன். என் தாய் என்று சொல்லக்கூடிய குந்தி தூர்வாசனத்திலே சென்றார். தூர்வாசன மனதிலே நினைத்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தார். அவர் மனதிலே நினைத்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தார். உபசரணை செய்தார். பணிவிட வேலை செய்தார். இந்த பணிவிட வேலையை பார்த்தார் தூர்வாசன். சின்ன பொண்ணு நம்ம மனசில் நினைக்கிறதை கொடுக்குது. என்னுடைய பணிவிட வேலை இருந்தது. குந்தி என்னிடத்திலே பணிவிட வேலை செய்தவரெல்லாம் நினைத்த பொருளை கொடுக்காத காரணத்தால் சாபத்தை பெற்றிருக்கிறார்கள். நீ ஒரு சின்ன பொண்ணு நான் மனசில் நினைச்சதை கொடுத்துட்டேன். அதனால உனக்கு என்ன தேவை கேள் என்று கேட்கிறார். என் தாய் குந்தி கேட்கிறா. என்னன்னு கேட்கிறா? சுவாமி, உன்னிடத்தில் பணிவிட வேலை செய்ததினால் தூர்வாசர் கொடுத்த பொருள் நீண்ட காலங்கள் அப்படியே இருக்க வேண்டும். பெயர் விளங்க வேண்டும். அழியாத பொருளா கொடுங்க. வாழையடியும் அலையாக இருக்க வேண்டும். அப்படி என்று கேட்கின்றால் அந்த நேரத்திலே தூர்வாசர் பார்த்தார். 5 மணியாங்கல்லை கொடுத்தார். குந்தி 5 மணியாங்கல்லை கொடுத்திருக்கின்றேன். இது தேவரால் உனக்கு பலன் கிடைக்கும். தேவரால் பலன் கிடைக்கும், உனக்கு பலன் கிடைக்கும். அப்படி என்று கொடுத்து விட்டார். என் தாய் என்று சொல்லக்கூடிய குந்தி அரண்மனை சென்றார். அரண்மனையிலே சென்று இரவு காலத்தில் நித்திரையாகாமல் பௌர்ணமி என்று கண் விழித்திருக்கின்றார். அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. தூர்வாசர் கொடுத்தது பலிக்குமா? இது பலிக்காதா? இது தேவருக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டாரு. இந்த நேரத்திலே சூரிய பகவான் நினைத்தால் வருவாரா? இரவு காலத்திலே. அப்படி என்ன செய்தால் ஒரு மலையாங்கல்லை நினைத்தால் சூரிய பகவான் நினைத்தால் எரிந்திருந்தார். சூரிய பகவான் நித்திருக்கின்றார். தூர்வாசன மந்திரம் போய் தட்டுகிறது. சூரிய பகவானை எழுந்துவிட தூர்வாசன மந்திரம் அழைக்கின்றேன். குந்தி அழைக்கின்றால் அழைக்கிறது. எழுந்தான் சூரியன். எழுந்தார். பார்த்தால் இரவு காலமாக இருக்கிறது. நம்ம போக முடியாது. அப்படி என்ன செய்தான்? பிராமணன் என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்தால் அந்த பிராமண அவதாரத்திலே அரண்மனை வந்தால் அரண்மனை வந்து பார்த்தால் சின்ன பொண்ணு. அப்பதான் சொல்றான், அம்மா குந்தி, சின்ன பொண்ணு உனக்கு என்னத்துக்கு இந்த ஆசை? சுவாமி, உன்னை நான் சேர வேண்டும். யார் சொல்றது? குந்தி மாதேவி சொல்றாங்க. சூரியன் சொல்கிறார். குந்தியுடத்தில் நான் சேர வேண்டும். சுவாமி, நான் சின்ன பொண்ணாச்சு. தூர்வாசர் கொடுத்தது பலன். அதனால உனக்கு நான் பலன் கொடுக்க வேண்டும். அதனால உன்னை சேர்ந்தால் குழந்தை பிறக்கும்.
அதனால் உனக்கு உன்னிடத்தில் நான் சேர வேண்டும் என்று சூரிய பகவான் சொல்கிறார். அந்த நேரத்தில் எங்க அம்மா அழுது, எங்க அம்மா அழுகிறது, முடியாது உன்னை சேர வேண்டும் என்று சூரிய பகவான் என்ன செய்தார்? பருவ பெண்ணாக செய்து அந்த இடத்திலே சேர்த்து விட்டார். சேர்க்கிற போது இசை பெற்ற ஆபத்தங்காமல் குழந்தையாக அங்கே பிறந்து விட்டீங்க. குழந்தையாக அங்கே பிறந்துட்டீங்க. சூரிய பகவான் இதாஸ்தானம் போயிட்டார். அவருடைய வேலை முடிந்தது. அவருடைய இதாஸ்தானம் போயிட்டார். சின்ன பொண்ணு பருவ பெண்ணா பாரு, குமரியாக அந்த பொண்ணால் சின்ன பொண்ணாயிடத்துல பழையபடி குழந்தை 7 வயசு பொண்ணா மாறிட்டாங்க. மாறிய பிறகு வேதனைப்படுகிறார். யாரு? ஆமா. என்ன செய்தார்? அவன் கட்டியே பற்றி இருக்கிறது. பொழுது விடிய போகிறது. இந்த சங்கதை மற்றவருக்கு தெரிந்தால் இந்த உலகமே படியாய் விடுவேன். குந்தி சின்ன பொண்ணாயிருந்தா அவன் சோரம் போய் குழந்தை பெற்றுக்கிறான். சோரம் போய் குழந்தை பெற்றுக்கிறான். நம்ம அப்பாவுக்கு அவளை என்ன சொல்லு? நம்முடைய வம்சத்துக்கு அவளை என்ன சொல்லு? இந்த குழந்தை நம்ம வைக்க கூடாது. என்னை பெற்றாலே என் தாய் என்ன செய்தாங்க? என்னை குழந்தை என்று என்னை பாராமல் அங்கிருக்க வேண்டிய வேலை பெட்டி எடுத்து அந்த பெட்டிக்குள் அவருடைய ஆடை என்று சொல்லக்கூடிய ஆடையை வைத்து அதற்கு மேலாக என்னை வைத்து யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் ஆற்றிலே எறிந்து விட்டார்கள். ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைத்து விட்டாரே தாய். எடுத்தறிந்தார் இல்லை. மாண்டிருக்க கூடாதா? அந்த கங்கா தேவி நீ மடித்திருக்க கூடாதா? அந்த ஆத்திலே அடித்துக் கொண்டு வருகிறது. அஸ்தாபுரத்தை ஆட்சி செய்யக்கூடிய திருநாட்டு மகாராஜனும் தேர்ப்பால் 2 பேர்களும் காலைக்கடனை பிடிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு வருகிறார்கள். திருநாட்டு மகாராஜனுக்கு நேத்திரம் கிடையாது. பிறவி குருடவர். பிறந்த போதே கண் கிடையாது. அவருக்கு ஒரு சாபம் அது மாதிரி. அவருக்கு சாபம் அது மாதிரி. பிறவிலே அவர் கண் குருடு. தேர்பான் அழைத்துக் கொண்டு வருகிறார். தேர்பானுடைய கண்ணுக்கு ஆற்றில் அழைத்துக் கொண்டு வருகிறது. பெட்டி கண்ணுக்கு என்ன தெரிகிறது? பெட்டி தெரிகிறது. வேலை தெரியவில்லை. வேலை பெட்டி தெரிகிறது. தங்க பெட்டியாக தெரிகிறது. என்னை பெற்றாரையும் தந்தையாக சூரிய பகவான் பார்த்தார். நமக்காக பிறந்த குழந்தை பழுதாக கூடாது. அந்த வேலை பெட்டி என்னை கொடுத்தார். தங்க நிறமான ஒளியை கொடுத்தார். தங்க நிறமான ஒளியை கொடுத்தார். கேட்பாருடைய கண்ணுக்கு தங்க பெட்டியாக தெரிகிறது. மகாராஜா ஆற்றிலே பார் தங்கை பெட்டி அடித்துக் கொண்டு வருகிறது. என்னடா சொல்றேன்? தங்க பெட்டி தான் மகாராஜா, வேலை கிடையாது அப்படி தேர்ப்பாக சொல்றான். அப்படின்னா இந்த நாட்டுக்கே ராஜா நான் தான். அந்த பெட்டி எனது. பெட்டிக்குள் இருக்கும் பொருள் உனது. தேர்ப்பாகல் ஆற்றிலே இறங்கினால் அந்த பெட்டியை கொண்டு வந்தார். கொண்டு வந்து மேட்டிலே வைக்கிற போது பார்த்தால் பேழை பெட்டி. மகாராஜா ஆத்திரை அடித்துக் கொண்டு வருகிற போது பார்க்கிற போது அது பேழை தங்க பெட்டியாக இருந்தது. அதை பிடித்து கொண்டு வந்து ஆத்திரை வைக்கிற போது பார்த்தால் பேழை பெட்டியாக தெரிகிறது. இதற்கு என்ன செய்வேன்? சொன்னதுதான். அதுக்குள்ள இருக்கும் பொருள் உனக்கு எடுத்துக்கடா. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் குழந்தையாக இருக்கின்றேன். குழந்தையாக தாங்கள் இருக்கிறீர்கள். குழந்தை இருக்கிறதுங்க. குழந்தையா இருந்தாலும் உனக்கு தாண்டா.
எடுத்துக்கலான்னு சொல்லிட்டார். என்னை எடுத்தால் தேர்ப்பாக நாள் ஒரு நேரியாகி பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வந்தார். அப்படி வளர்த்து வரும் நாளையிலே 8 மாத குழந்தை. யாரே நான் காலால் தாவுகிறேன். திருநாட்டு மகாராஜனுக்கு 32 இலைகளை வைத்து அந்த இலையிலே ஒவ்வொரு பிடி சாதம் சாப்பிடுவார். ஒரு பிடி சாப்பிட்டா நான் மறுபடி புழுகு தலைகண்ட மகாமுனிவர் கொடுத்த சாபம். ஒரு பிடிக்கு மேல் மறுபடி சாப்பிட்டதே உண்டா நான் புழுகாக போகட்டும். சுவாமி நான் கண்ணு தெரியாத நான் செய்த தப்புக்காக எப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டு இதுக்கு எப்படி நிபந்தனை, இதுக்கு எப்படி விமோசனம்? புண்ணிய செய்த குழந்தையாக பட்டதை களத்திலே கை வைத்தால் கண்டிப்பாக நீங்கிவிடும். தலைகண்ட மகாமுனிவர் கொடுத்து சாபங்கள் அந்த இடத்திலே நான் குழந்தையாக இருக்கிற போது என் கையிலே ஒரு பந்தை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி எடுத்திருக்கிற போது அந்த களத்திலே விழுந்திருக்கிறது. இலையிலே 4 காலால் தாவி அந்த இலையிலே கை வைத்த போது அது புலகாக இருந்தது, சோறாகிவிட்டது. அப்போது எனக்கு பெயர் என்ன வைத்தார்? கலைப்புலகு நீக்கிற கர்ணா, கலைப்புலகை நீக்கிய கருணாபிஷேகம் என்று திருநாட்டு மகாராஜன் எனக்கு பெயர் வைத்தார். அங்கிருந்து அஸ்தாபுரம் என்று சொல்லக்கூடிய கோட்டையிலே நான் வளர்ந்தேன். எனக்கு பிறகு துரியோதனாதிகள் 100 பேர்கள் பிறந்தார்கள். பாண்டவர் 5 பேர்கள் பிறந்தார்கள். இருகரத்தாருக்கு விகல்பும் போராமை ஏற்பட்டது. பாண்டவர்கள் சூதாடினார்கள், வனவாசம் சென்றார்கள். துரியோதன நாடு கொடுக்க மறுத்தான். 18 நாள் சண்டை. 18 நாள் சண்டை. இந்த நேரத்தில் நேற்றோடு 14 நாள் முடிந்தது. இந்த விளக்கம் என் தாய் என்று சொல்லக்கூடிய குத்திக்கு கண்ணன் சொல்லிவிட்டார் கிருஷ்ணன். தாய்க்கு மகனா கண்ணன் அவன் சொல்லிட்டோம். அதனால என் தாய் தெரிந்தால் என் இடத்திலே வந்தால் எத்தனையோ ரகசியங்கள் நடந்தது. ரகசியங்கள் நடந்தது, எத்தனையோ நடந்தது. அதற்கு பிறகு துரியோதனாதிகளுக்கும் கௌரவர்களுக்கும் 18 நாள் சண்டை. இந்த சண்டையை என் தம்பியாக அர்ஜுனனை நான் மடிக்க வேண்டும். யாரை? என் தம்பி அர்ஜுனனை நான் மடிக்க வேண்டும். துரியோதனுக்கு நான் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். அதனால எனக்கு திரையில் மறைவாக அரண் உதய போகிறான். எனக்கு திரைகள் மறைவாக கொடு தாம்பலம், கொடு தாம்பலம், கொடு தாம்பலம். பொன்முறை வாழையந்த புபவி அரசே போற்றி பொன்முறை வாழையந்த
செய்ய பிழைதனை பொறுத்து ஆள் கொள்வீர் மன்னா. மன்னவா என் அனுநாதா உன்மதி முகம் பாராவண்ணம். நான் என்னவோ இருந்தேன் பாவி, எவரை நான் ஒப்பிடலாமோ? பொன்னூறு வனையந்தன் பூபதி கரசே போற்றி இன்னும் நான் அடியா செய்தால் மறிவந்து உன்னை எழுகுறத்தோன் தேர்ப்பாக ரதையின் பிள்ளை என்று கேட்பார் பேச்சை கேட்டிய வாழ்க்கை நான் வீணா சீரழிச்சிட்டுனே. சாப்பிட்ற வயசுல சாப்பிட பட்னியா இருந்துட்டுனே. அந்தவா இது 6 வரைக்கும் செய்த குற்றத்தை எல்லாம் நீக்கி உன் தேவியா என்னை ஏத்து சுவாமி ஏத்துக்கிறியா? மன்னித்தேன், இறந்து விட பொன்னுருவி. வேதனைப்படாதே. என்னை விட்டு நான் மற்றொரு கல்யாணமா பண்ணிக்கிறேன் இல்ல. ஒரு அரசன் மகனாக பிறந்து கணவனை விட்டு பிரிந்துதான் வாழ்ந்த வேதனையா? ஆமா. இந்த வாலிப வயதில் மற்றவனை கல்யாணம் பண்ணிக்கல கிடையாது. மற்றவனை ஏன் நினைத்து பார்க்க கிடையாது. இல்லை. நமக்கு இப்படி ஒரு விதிவாசமா அப்படின்னு சொல்லி விதி பையனை நினைத்து வாழ்ந்து விட்டாய், தெரியாமல் வாழ்ந்து விட்டாய். தெரிந்திருந்தால் இல்லை. அதனால வேதனைப்படாதே. விடிந்தால் 17ஆம் நாள் சண்டை. சரி, யாருக்காக அரபக்குடியோனுக்காக அமர் செய்ய குருச்சத்திரை பூமி அர்ஜுனனை மடிக்க போக வேண்டும். ஆமா. உன் தம்பிக்கா? ஆமா. அண்டபா அந்த கரவே கொடியோனுக்கா அமருக்கு போறேன்னு சொல்றீங்களே, இது எந்த நேரம்? இது எந்த நேரம்? இது எந்த நேரம்? இது ஓ இரவு. ஐயா, இரவில் பிரிய கொண்டு எதிர்த்து நீங்க சண்டைக்கு போனா உண்மைதான். என்ன பலனை காண போறீங்க? உனக்கு தெரியலையா? ஒண்ணுமே இல்லைங்க சுவாமி. அரப கொடியோன், பாம்பு கொடியோனோ அவன். அரப கொடியோனோ அவன் என்றால் சர்பம், பாம்புக்கு நிகரானவன் துரியோதனன். அப்படியாப்பட்டவனுக்கு நீ போறீங்க? அதானே. நல்லவனுக்கு போறியா? இரவில் பிரியம் கொண்டு 5 ராஜாக்களை எதிர்த்து. அவங்க ராஜா? ஆமா, 5 ராஜாக்கு ராஜாக்கதா. இப்ப இவன்தான் ராஜா? இல்ல இல்ல, என்னைக்குமே தங்கம் தங்கம் தான். 5 தான். வெள்ளி வெள்ளி தான். பித்தளை தான். 6 தான். 5 ராஜாக்களை எதிர்த்து நீங்க சண்டை செய்ய என்னங்க அவ்வளவு ஒரு 10 பாசம் வந்துருச்சு. பாண்டவன் சொன்ன உடனே அவனை உனக்கு அவ்வளவு ஒரு 10 பாசம் வந்து. உங்க தம்பி எனக்கு மச்சனை மாறுங்க. அதை விட ஒரு உறவு நமக்கு தேவையா? 100 சம்மதி சம்பாதிக்கலாம். ஒரு பங்காளி எங்களை சம்பாதிக்க முடியுமா? அப்ப துரியோதன பங்காளி இல்லையா? இது நம்ம ரத்தம். அது உண்மைதான? அது இது நம்ம ரத்தம். உன் தாய் குந்தமாதேவி, உன் தந்தை சூரிய நாராயணமூர்த்தி, உன் தம்பி மேரா 5 ராஜாக்கள். இதை விட ஒரு உறவு என்ன இருக்கா உலகத்துல? அடி பலன் ஒன்று இல்லை என்று
என்ன சொல்றீங்க? நல்லவன் கெட்டவன் தெரிந்து பேசணும். ஏன்? இவங்க நல்லவங்க, ஆமா, இவங்க கெட்டவங்க கண்டிப்பா என்பது அவரிடத்திலே பழகி அவரிடத்திலே இருந்து தெரிந்து பேச வேண்டும். நான் தப்பா பேசிட்டேன். துரியோதனிடத்திலே நான் இருந்தவன். இருக்கட்டும். அவனுடைய நாடு யாரு? துரியோதனுடைய நாடு. எப்படி? அங்குதேசம். சும்மா கடங்க. துரியோதனுடைய இந்த முடி. சும்மாலாம் வீராப்பெல்லாம் பேசக்கூடாது. துரியோதனுடைய உப்பு சோறு. யார் ஆயாக்க போனது? நல்லா இருக்குதியா? நான் ஏன் பாவல சாயனால எவ்வளோ என் அத்தை குந்தமாதேவியும் காந்தாரியும் மாதப்பிரவிடாயி கெங்கக்கரைக்கு குளிச்சுட்டு வரும்போது 2 பேரும் ஒத்தா ஓரத்தி பேசிட்டு வராங்க. எம்மா இந்த அத்திம நகர்ல எந்த பிள்ளை பிள்ளை பிறக்குதோ அதுவே பட்டத்துக்குரிய பிள்ளைன்னு பேசிக்கிட்டு வராங்க. அப்ப முதலாகவே டில்லி ஆகிய அஸ்தாபுரத்தில் அறியாத பருவத்தில் ஏத்த கொந்தமாதேவி சூரிய நாராயணமூர்த்தியை சேர்ந்து முதலாகவே பிறந்த பிள்ளை என் கணவரு என் மாமியா சொத்து. என் மாமியா போனது நம்ம சொத்துமா? அவன் சாப்பாடு, அவன் உப்புணர்வு, அவன் முடின்னு சொல்றையே பழமொழி சொன்னாலாம். எவனை கடத்தங்க எடுத்து வழி பிள்ளைக்கு உடைச்சானா? நம்ம வீடு சாப்பாடு எடுத்து நமக்கு போட்டான். அவன் அம்மா போனதில்ல, என் மாமியா உரிமையானது. உலகத்துக்கு தெரியுமா? துரியோதனன் அஸ்தாபுரத்துக்கு ராஜா, பேரரசன். நாடு யாரது? துரியோதனன் கொடுத்த நாடு யாருக்கு? கண்ணனுக்கு. அந்த நாட்டில் இருக்கிற போது உணவு அவனால கிடைத்த பெயர்தானே எனக்கு குடைவல்லல். எப்படியாப்பட்ட பேரும் புகழும் கீர்த்தியும் நாடும் உணவும் உப்பு சோறு உணவாய் கொடுத்து நன்றி உள்ள துரியோதனுக்கு நான் தீமை செய்வதா? சாதாரணமா விட்டாரு. போய் அழுத உடனே நடுவில் அம்மா பெரிய மாலை கட்டி உனக்கு விட்டுக்கிறாரு. யாரு? புரியாதுனா? அது எங்க சொத்தாண்டா? என்ன பண்ணுவா? நான் என்ன தெரியுமா? நான் சொல்றது கேளு. தீவிட்டி அருகில் வைத்தா தீபமோ வெளிச்சம் உண்டோ? திருவண்ணாமலைக்குது. ஆமா, திருவண்ணாமலை 10 நாள் உற்சவம். 10ஆம் நாளையில அர்த்தநாரீஸ்வரர் இருவரும் சக்திக்கு இடவாகத்தை கொடுத்து இரு உடலை ஒரு உடலை ஆக்கி அர்த்தநாரி ஈஸ்வராகவே வந்து கீழே பரணி தீபத்தை ஏத்தி அந்தி பொழுதுல மேல மலை மேல உச்சியில தீபத்தை ஏத்துறாங்க. இன்னைக்கு எங்க இருக்கிற வையகத்து ஜனம் போனா திருநாமணி வராங்க. நம்ம போய் அந்த அண்ணாமலை பார்க்க முடியல, போக முடியாது. ஆந்திர ஜனம் மொத்தம் கூடி போச்சு. இங்க இருக்கிற இடத்த வாங்குறான், பில்டிங் கட்டுறான், ஏன் தீமட்ட சாமிட்டான்றான். ஒரு சோசிக்காரன் சொல்லிட்டுக்கிறான். திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலையார் தாண்டா உங்களுக்கு குலதெய்வம். திருப்பதி வெங்கடாஜலபதியில ஆதி நாள்ல வெங்கடாஜலபதி கட்டினதான் நம்ம தமிழ் இருந்தான். ஆமாண்டா, அடிப்பீடம் மொத்தமும் தமிழ் கல்வெட்டுல தான் இருக்கும் திருப்பதியில. அப்ப அப்படியே விட்ட திருவண்ணாமலை தீபம் இருக்குது. இன்னைக்கு 10, 15, 20, 30, 40 கிலோமீட்டர்ல கூட அழகா வெளிக்கும் தெரியும். நல்லா தெரியுமா? வெளிச்சம் நல்லா தீபத்தோட வெளிச்சம் தெரியும். அந்த தீபத்தை சுத்தி ரவ சிமி விளக்கு ஏற்றி வச்சா அந்த வெளிச்சம் தெரியுமா? தெரியாதுமா. அகல் விளக்கு நம்ம வீட்டுல ஏற்றி வைக்கிறோம். நம்ம வீட்டுக்கு குறிப்பிட்ட தூரம் தான் தெரியும். கொஞ்சம் தூரம் தெரியுமா? அதான் தீபெட்டி அருகில் வைத்த தீபமும் வெளிச்சம் உண்டோ? பாவத்தை அனுசரிக்கும் பாம்புவின் கொடியோனுக்கா, கோபத்தை தீர்க்க வேண்ட கொற்றவையின் ராஜபூபா. அருகில் வைத்த தீபமும் வெளிச்சம் உண்டோ? பாவத்தை அனுசரிக்கும் பாம்புவின் கொடியோனுக்கா. பாம்பு அரவத்துக்கு பல்லுல விஷம், துரியோனுக்கு உடம்பெல்லாம் விஷம். கோபத்தை தீர்க்க வேண்டிய குற்றவையின் ராஜபூபா. ஆபத்தை காக்கு மந்தங்கை வரோடு சேர்வோம் வாரா. என்னங்க கூப்பிடுற ஒத்துக்கிறேன்.